அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பனானா பேன் கேக் பண்ணலான்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருது தெரியல. என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மஞ்சள் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அந்த 2 வாழைப்பழத்தை நல்லா நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 கப்பு மைதா நான் ஆட் பண்ணுறேன். மைதா இல்லை, கோதுமை ஆட் பண்ணுறேன். கோதுமை ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். முட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஸ்பூன் இல்லாமல் எடுத்ததுனால டபக்குன்னு விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் அடின்னு ஒரு அடி அடிச்சிக்கலாம். அடிச்சிட்டா அது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா நான் நைஸாக இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதே இல்லை பேன் கேக்கு. சரி இந்த வாட்டி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ரெடி பண்ண பேட்டரை கொஞ்சம் போட்டுட்டு நான் ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுடுறேன். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுடுறேன். பார்க்குறதுக்கு பேன் கேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பேன் கேக்கும் போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டு அதுவும் எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு ஷேப் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படி தெரிஞ்சதுன்னா இது ஒரு ஸ்வீட் ஊத்தாப்பம் மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த டெக்கரேஷனும் எதுக்கு விடணும்னு நான் ஹனி போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டேன். ஆனால் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா போடுற அந்த ஸ்வீட் போண்டாவன்னு சொல்லி அந்த மிச்சம் இருக்கிற பேட்டரை நான் ஸ்வீட் போண்டாவாக போட்டுட்டேன். இதாச்சும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நிஜமாக நான் பண்ண பேன் கேக் எனக்கு பிடிக்கல. அது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.